அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மென்ட் சர்வீஸ், அதாவது குரூப் 1B சர்வீஸ்க்கான தேர்வுகள். அதில் பார்த்தோம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 250 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு அப்படிங்கிறது 3 மணி நேரங்களுக்கு நடக்க போகுது. எத்தனை யூனிட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 9 யூனிட் வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா? 9 யூனிட்லயுமே பார்த்தோம்னா, நமக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுத்துருக்காங்க. இதுல செக்ஷன் ஏ அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு 10 மார்க்கா இருக்கும். செக்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு 15 மார்க்கா இருக்க போகுது. சரியா? அது நம்ம குரூப் 1B அப்படிங்கிற அந்த தேர்வுகள பார்த்துட்டு இருக்கோம். அதுல தான் நமக்கு 9 யூனிட். அதுல ஒவ்வொரு யூனிட்லயும் செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு இருக்கு. அதுல செக்ஷன் ஏ அப்படிங்கிறது 10 மார்க், செக்ஷன் பி அப்படிங்கிறது 15 மார்க். சரியா? ஒவ்வொரு செக்ஷன்லயும் எவ்வளவு கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு யூனிட் 1ல செக்ஷன் ஏவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல 10 மார்க்க பொறுத்தவரைக்கும் 3 கேள்விகள் குடுப்பாங்க. அதுல 2 கேள்விகள எழுதணும். அதுக்கு எத்தனை வார்த்தைகள் எழுதணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. 150 வார்த்தைகள் ஒரு கேள்விக்கு எழுதணும். அப்படின்னா 2 கேள்விக்கு 300 வார்த்தைகள் அப்படிங்கிற விகிதத்துல எல்லா யூனிட்டுகளுக்குமே குடுத்திருக்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த யூனிட் 6 அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தேர்வர்கள் அந்த பகுதியில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தமிழ்லயும் பதிலளிக்கலாம், ஆங்கிலத்திலயும் பதிலளிக்கலாம். எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ். சரியா? யூனிட் 6 பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி எக்ஸாம்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. வேற என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டோட்டல் பார்த்தோம்னா 250 மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 250 மார்க்ஸ் டோட்டல் வேர்ட் கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 4000 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அடுத்தது பேப்பர் 3. இந்த பேப்பர் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஹிந்து ரிலிஜியன் பத்தி இருக்கும். பேப்பர் 4 அப்படிங்கிறது லா அத பத்தி இருக்கும். 2மே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்க போகுது. ஸோ அது 250 மதிப்பெண்களுக்கு அதே 3 மணி நேரத்துக்கு தான் நம்ம எழுதப் போறோம். ஸோ அதுல பார்த்தோம்னா, பார்ட் ஏ அப்படிங்கிறது 10 மார்க், பார்ட் பி அப்படிங்கிறது 15 மார்க். பார்ட் ஏவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 12 கேள்விகள்ல 10 கேள்வி எழுதணும். சரிங்களா? பார்ட் பிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 12 கேள்விகள்ல 10 கேள்வி. மொத்தம் 250 மதிப்பெண்களுக்கு அதே மாதிரி 4000 வார்த்தைகள். சரியா? ஸோ இந்த ஒரு ஸ்பிளிட் அப்ப தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்போம். எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.